திவ்யா வந்து பிஆர் வச்சு தான் ஜெயிச்சிட்டாங்க, பிஆர் இல்லனா ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் லாஸ்ட் ஒரு 3 டேஸா இருந்துட்டு இருந்தது. சோ இதுக்கு வந்து ரிப்ளை திவ்யாவே கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி அவங்களே வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல அந்த क्वेश्चन கேட்கும்போது ரிப்ளை கொடுத்திருக்காங்க. ரிப்ளைன்னு சொல்றத விட ஒரு தரமான செருப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். யாருக்கு ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஒரு நரேட்டிவ் ஒன்னு செட் பண்ணிட்டு இருந்தாங்கல 3 நாளா பாத்தீங்கன்னா ஒரு நரேட்டிவ் பயங்கரமா பில்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த டைட்டில் வின்னருக்கு இவங்க வந்து டிசர்விங்கே இல்ல, இவங்க வந்து பாத்தீங்கன்னா டிசர்வ்டான பர்சனே கிடையாது அந்த டைட்டிலுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா செட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த क्वेश्चन திவ்யா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல வந்து கேட்டிருந்தாங்க. சோ அதுக்கு அவங்க ரிப்ளை ஒன்னு கொடுத்திருக்காங்க, தரமான ரிப்ளை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதை தாண்டி இன்னொரு விஷயம் ஒன்னு பண்ணிருக்காங்க. அதாவது சாண்ட்ரா திவ்யா இவங்க ரெண்டு பேருக்கான சண்டைகள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே போயிட்டு இருந்ததுல அது வெளியே வந்து நான் கூட முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா லைவ்ல அவங்க பேசுனது வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா சாண்ட்ரா வந்து மன்னிக்கிற அந்த ஒரு இடத்துல திவ்யா நகரல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு நம்ம புரிஞ்சுக்க தோணுது. சோ என்ன மேட்டர் அப்படின்றது அதையும் டீடைலா பார்த்தல. இதெல்லாம் பார்க்கறது முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்துலாமா? முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? முதல்ல இந்த பிஆர் மேட்டர்ல இருந்தே போயிடலாம். ஓகேங்களா? இந்த 3 நாளா இந்த பிஆர் வச்சு தான் இந்த பொண்ணு ஜெயிச்சிருச்சு. பிஆர் மட்டும் இல்லனா ஒண்ணும் இல்ல, இந்த டைட்டிலுக்கு இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா தகுதியே இல்ல அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கும்பல். அந்த கும்பல் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அந்த கும்பல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஊர் உலகம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒருத்தவங்க டைட்டில் வின்னர் ஆனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணனும் அவசியமே இல்ல. ஆக்சுவலா ஆவறதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேணா உங்களை அசிங்கப்படுத்துங்க, இது பண்ணுங்க, அது ஒரு கேம் நடந்துட்டு இருக்கும்போது பண்ணா பரவாயில்ல. ஒரு கேம் முடிஞ்சு அவங்க டைட்டிலே அடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறமும் ஜஸ்டிஃபை பண்றாங்க அந்த டைட்டில் அவங்க டிசர்விங் இல்ல, அவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க அந்த டைட்டில் அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் ரியல் டைட்டில் வின்னர், இவங்க தான் ஓஜி கேமர் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்டிங் வந்து பாத்தீங்கன்னா கிளப்பி விட்டுருந்தாங்க ட்ரெண்ட். சோ இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாங்களா? சோ இந்த நாள் தான் இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா திவ்யா கிட்ட லைவ்ல வந்து கேட்டிருக்காங்க. விஜய் டிவியோட இன்ஸ்டா பேஜ்ல லைவ்ல வந்தாங்க. சோ அப்ப லைவ்ல அவங்க கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி திவ்யா அந்த பிஆர் வச்சு உங்க மேல ஒரு ஹேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, ஹேட் ரேட் பரப்பிட்டு இருக்காங்களே, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலா இந்த ஹேட்டர்ஸ்ன்றது இருக்கதா செய்வானுங்க. 10% பேர் பீப்பிள் நம்மளுக்கு பிடிக்குதுன்னா 90% பீப்பிள் பிடிக்காதவனுங்க இருக்கதா செய்வானுங்க. அதெல்லாம் நம்ம கண்டு கூடாது, அதெல்லாம் அப்படியே கடந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டா அவங்க பார்த்து, அதாவது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேங்க இதுக்கு முன்னாடி அப்படிதான். என்ன பிடிச்சவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னா பிடிக்காதவங்க இருப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்சவங்களை மட்டும் நம்ம ரசிச்சுட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே தட்டி விட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த பிஆர் மேட்டருக்கு வரும்போது இந்த பிஆர்னு ஒன்று சொல்றாங்கல்ல, இப்போ நான் வந்து பிஆர் வச்சு ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க. எனக்குன்னு ஒரு ஃபேன் பேஜ் ஒன்று இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இந்த இண்டஸ்ட்ரியிலே இருக்காங்க. ஆக்சுவலாக ரித்விக் அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க நேஹா அந்த மாதிரி நிறைய பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களாம் அவங்க சீரியலில் நடிச்சவங்க, அவங்க கூட நடிச்சவங்க, அந்த ஆர்டிஸ்ட்லாம் எனக்காக அவங்க ஒரு வீடியோ போட மாட்டாங்களா? ஸோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எனக்காக சப்போர்ட் கேட்டிருக்காங்க, அது கேட்க தான் செய்வாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ப்ளஸ் என்ன பிடிச்ச மக்களும் என்ன வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நான் வந்து பிஆர் வச்சு என்னங்க பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இன்னொன்று ஒன்று சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த பிஆர்னு சொல்லிட்டு இருக்காங்களே, நான் என்ன ஒவ்வொரு வீட்டாக போயிட்டு ஒவ்வொருத்தவங்க ஃபோனை வாங்கி என்னோட டீம் என்ன ஓட்டு போட வைக்குது? இல்லை இல்லை, ஆக்சுவலாக ஓட்டு அவங்க தானே போடுறாங்க, என்ன பிடிச்சி தானே போடுறாங்க. திவ்யான்ற ஒரு நபர் இந்த வீட்டுக்குள்ள இருக்கா, சோ அப்படிப்பட்ட நபருக்கு வந்து நம்ம வந்து ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான ஓட்டு போடுறாங்க. இதுல என்னங்க பிஆர் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கும்பலுக்கு வந்து ஒரு தரமான செருப்படி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா திவ்யாக்கு பிஆர் டீம் இருக்குங்க, அதை நான் வந்து மறுக்கவே இல்லை. ஆக்சுவலா பிஆர் டீம் இருக்கு, ஆனா விஷயம் என்னன்னா அது வந்து பிஆர் மட்டும் தான் ஒரே காரணம் வின் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க எண்ட் ஆஃப் தி டே அவங்க சொன்ன பதில் தான். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடுறதுன்றது ஒருத்தவங்க போனை வாங்கி புடிங்கி ஒருத்தவங்க வலுக்கடைமை போட வைக்க முடியாது. ஆக்சுவலா நீங்க உள்ள என்ன பண்றீங்களோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க தான் முடியும். அப்படி சேர்த்தா அது பிடிச்சிருந்தா தான் ஓட்டு போடுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அக்காவோட பிஆர் டீம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு. ஏன் அக்காவுக்கு அதை பண்ண முடியல? ஏன்னா அக்கா உள்ள பண்றதே பாத்தீங்கன்னா ஒரு அழிச்சாட்டியும். சோ அப்படின்னும் போது வெளியே வந்து காமிச்சா வெளியும் காரி தான் துப்புறானுங்க. அதனால வேற வழி தெரியாம அக்காவை ப்ரோமோட் பண்ண முடியாம மத்தவங்களை போட்டு தாக்கிட்டு இருந்தாங்க. சோ அதுதான் திவ்யாவை போட்டு 3 நாளா பாத்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த டீம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த ரிப்ளை உண்மையிலே தரமான ரிப்ளை அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா ஓட்டு வந்து மக்கள் தான் போடுறாங்க. இந்த இடத்துல பிஆர் டீமே இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிஆர் டீம் வச்சு என்ன வேணா பண்ண முடியும்னா அவங்க போன் வாங்கி என்னால ஓட்டு போட முடியாது, அவங்க தான் ஓட்டு போடுறாங்க. சோ என்ன பிடிச்சி தான் ஓட்டு போடுறாங்க. ஹேட்டர்ஸ் இருக்கதாங்க செய்வாங்க, அவங்க எல்லாம் கண்டுக்க போறது இல்ல. 10% என்ன பிடிச்சவங்க இருக்காங்களே அவங்களுக்கு நான் வந்து உண்மையா இருந்துட்டு போயிடுறேன் அப்படி நம்ம சிம்பிளா தட்டி விட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த சாண்ட்ரா மேட்டருக்கு வராங்க. ஆக்சுவலா இந்த சாண்ட்ரா திவ்யா இவங்களுக்கான அந்த சண்டை இருக்குல்ல, இந்த சண்டை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பயங்கரமா இருந்தது. ஆக்சுவலா ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட லிட்டரலா அடிச்சுக்கல அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சண்டை போயிடுச்சு. அதாவது எவ்வளவு ஸ்டார்டிங்ல எவ்வளவு க்ளோஸா சிஸ்டர் பாண்டிங்ல இருந்தாங்களோ முடியும் போது பாத்தீங்கன்னா வில்லன் வில்லி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ரேஞ்சுக்கு வந்து போயிட்டாங்க. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஈவில் மோடுக்கு போயிட்டாங்க. அதாவது நீ வந்து என் பக்கத்துல நிக்காத அப்படின்ற மாதிரி அவங்களும், இவங்க வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சியே பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களும் ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா ஒரு முறைச்சிக்கிட்டாங்க. கடைசி கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிப்பை கூட போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி திவ்யா என்ன திவ்யா உனக்கு நான் இருக்கேன் திவ்யா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா வந்து எனக்கு இந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல திவ்யா அழுதுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தர் உங்க வீட்டில் கனெக்ட் ஆன ஒரு நபர் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. உடனே பிரச்சனை போய் நான் இருக்கேன்ல நான் ஒன்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. பிரச்சனை உண்மையாக சொல்லுவாரு. உடனே சாண்ட்ரா அரக்கி அங்கேருந்து வந்து போய் கண்டுபிடிக்க போவாங்க. திவ்யா
அதுக்கப்புறம் கூட சொல்லுவாங்க அவங்க ஹக் பண்ணதுல ஒரு உண்மையே இல்லை, ஒரு ஜெனியூனா ஹக் பண்ண ஒரு ஃபீலே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அது உண்மை இல்லை. ஏன்னா சாண்ட்ரா அந்த இடத்துல சரி ஓகே ஒரு சப்பா கட்டு ஒன்று கட்டணுமே, போய் ஒரு பர்ஃபார்மன்ஸை போடணுமே அப்படின்ற மாதிரி தான் போட்டாங்க. அவங்களுக்கு கடைசி நாள் வரைக்கும் திவ்யா மேல இருந்த காண்டு அப்படியே தான் இருந்தது. திவ்யாக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களை மன்னிக்கிற எண்ணமே கிடையாது. சரி நான் என்ன நினைச்சேன், ஓகே ஃபினாலேலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நார்மல் ஆகிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சா இவங்க கிட்ட இப்போ அந்த கேள்வியை கேட்குறாங்க. இந்த வீட்டுக்குள்ள அதாவது இவங்க கூட வந்து க்ளோஸாக இருப்பேன், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூட மாட்டேன், அவாய்ட் பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி யாரு அப்படின்னு கேள்வி கேட்டோன்னே ஆப்வியஸாக நான் என்ன நினச்சேன், யாரோ ஒரு பேரோ சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் அவங்க பேர்லாம் சொல்ல, அவங்க என்னன்னா ஆக்சுவலாக இந்த நான் இங்கே இல்லைங்க வீட்டுக்குள்ளேயே சொல்லியிருந்தேன். அதாவது எனக்கு முன்னாடி நீங்கள் நான் ஒரு விஷயம் கேட்குறேன், என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன், அது சொல்லாமல் நீங்கள் ஒன்று உங்களுக்கு பின்னாடியே பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது வந்து ரொம்ப வலிக்கும். அந்த மாதிரி என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, காயப்படுத்திட்டாங்க. ஸோ அதனால அந்த ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்தாங்க. கடைசியில் சரி ஓகே விடுங்க, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் கடந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க பேசுனதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இதுக்கப்புறம் சாண்ட்ரா கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. சாண்ட்ராக்கு அது பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கும் போது தான் வலுக்கட்டாயமாக பேசியே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். ஓகேங்களா, வெளியே வந்ததுக்கப்புறம் பேசினா பேசா கட்டிப்போ அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. லைவ்ல ஆனால் இவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல வந்து அது சாண்ட்ரான்ற நேம் தான் மென்ஷன் பண்ணல, பட் அவங்க சொன்ன விஷயம் எல்லாமே சாண்ட்ராக்கு தான். இந்த மாதிரி எனக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க, என்கிட்ட என்ன காரணமே சொல்லாம ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணாங்க, அது என்னால் ஏற்றுக்கவே முடியல, அவங்க ரொம்ப நம்பினேன் அப்படின்ற மாதிரி மேட்டர்லாம் சொன்னாங்க. கடைசியில் நான் அவங்க கூட தான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வரும்போது டக்குன்னு ஓகே இது லைவ் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சேன்னு தெரியல. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சரி ஓகே நடந்துச்சு, இதுக்கப்புறம் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ற மாதிரி போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டில் வந்து அதுலேருந்து கடந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கான அந்த சண்டை பிக் பாஸ் கொண்டாட்டணும் நடக்கும்ல, அந்த கொண்டாட்டத்திலையும் கண்டினியூ ஆகுமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்குள்ள இன்னும் அந்த காண்டு வந்து அப்படியே ஸ்டக் ஆகி தான் இருக்கு. ஸோ அந்த காண்டெல்லாம் எங்கெங்க காமிக்கணுமோ அங்கங்க காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து வெளியே வரல, மேபி கான்ட்ராக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வாங்குறதால பேசக்கூடாதுன்னு எதாவது இருக்கானு தெரியல. ஏன்னா இன்னத்துக்கு பேசியிருக்கணுமே, இன்டர்வியூ ஏதாவது கொடுத்துருக்கணுமே அப்படின்ற மாதிரி தான் நானும் யோசிக்கிறேன். எதுவுமே கொடுக்காத பார்க்கும்போது சம்பளம் வேணும்னா வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டானு தெரியல. ஸோ குறிப்பிட்ட நாள் கழிச்சு எல்லாரோட இன்டர்வியூ வரும், எல்லாரும் இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ அப்படி இன்டர்வியூ எடுக்கும் போது அவங்க எப்படிப்பட்ட பதில்கள்லாம் கொடுக்க போறாங்க, யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுக்க போறாங்க, யார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வாங்கிட்டு போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓவராலா எனக்கு இந்த அவங்களோட லைவை பார்க்கும்போது சில ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரிஞ்சது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேட்டர்ஸை ஒண்ணுமே, அதாவது அது ஒரு பெரிய விஷயமாவும் அவங்க பார்க்கல, அவங்க ரொம்ப சிம்பிளா அது வந்து கடந்து போயிடறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா 3 நாளா அவங்க டைட்டில் வின்னர் ஆனாலுமே போட்டு துவச்சிட்டு இருந்தாங்க. அதனால தான் நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்தாங்க வீட்டுக்குள்ள இருந்த கண்டஸ்டன்ட்டும் சரி, ஆக்சுவலா வினோத்தோட ஒய்ஃப் பாக்கியா ஆகட்டும், அவங்க போட்ட போஸ்ட் ஆகட்டும், ஸோ எல்லாருமே ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் ஒரு போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் மெயினான காரணம் ஓகே இந்த அளவுக்கு ஹேட் ரேட் போயிட்டு இருக்கு, ஸோ இப்போ வந்து நம்ம சப்போர்ட் கொடுக்கணும், ஆதிரி ஆகட்டும் அரர் ஆகட்டும், ஸோ எல்லாருமே அவங்களோட போஸ்ட் போட்டது காரணம் இவங்க தான் டைட்டில் வின்னர், டிசர்வ்டான டைட்டில் வின்னர் அப்படின்னு சொன்னது. ஏன்னா இவங்க டிசர்விங் இல்லை தகுதி இல்லைன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த லைவை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது, நீ என்னதான் டிசர்விங் இல்லை, எனக்கு தகுதி இல்லை அந்த டைட்டிலுக்கு, என்னதான் நான் அப்படி ஜெயிச்சிட்டேன் இப்படி ஜெயிச்சிட்டேன் என்ன வேணா சொல்லிக்கோ, எனக்கு அது பிரச்சனையே இல்லை. நீ என்ன பிடிக்கலன்னா பிடிக்காம இருந்துக்கோ, நான் எனக்கு பிடிச்சவங்க 10 பேர் இருக்காங்களா, அந்த 10 பேருக்கு நான் உண்மையாக இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப போல்டாக இருந்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மேட்டரை வந்து ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் தான் இந்த அளவுக்கு தீப்பிடிச்சு ஒரு மாதிரி போயிட்டு இருந்ததே தவிர அவங்களுக்கு அது பெருசாக எடுத்துக்கல போல. அது மாதிரி இல்லாமல் நான் ஃபோனே யூஸ் பண்ணல 2 நாளாக தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓவரால்? ஸோ இந்த பிஆர் மேட்டர் ஆகட்டும், அப்புறம் இந்த சாண்ட்ரா மேட்டர் ஆகட்டும், இதை பற்றிலாம் திவ்யா பேசுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.